அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம செத்துடலான்னு முடிவு பண்ணி தான் அன்னைக்கு விஷம் குடிக்க போனேன். அந்த சமயத்துல தான் நீ உள்ள வந்து விஷத்தை தட்டி விட்டு என் கழுத்துல கத்தி வச்ச. சரி, கடவுள் நான் சாகிறத தள்ளி போடுறாருன்னு நினைச்சேன். அப்பதான் தோணுச்சு, அடிமையா இருந்தாலும் கடன் வாங்கின இடத்துலயே காதல் பண்ணிக்கிட்டு வெக்கமே இல்லாம நெஞ்சு நிமித்திக்கிட்டு தெரிஞ்ச உன்னை எல்லாம் பார்த்ததும் நான் ஏன் சாகணும்னு. இருந்தாலும் என் உசுரை காப்பாத்தின உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் 15 லட்சம் பணம் கொடுத்து போக சொன்னேன். ஆனா நீ காதல் கத்திரிக்கான்னு பேசி என் உயிரை வாங்கின. வட்டியோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு உன்னோட பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி பேசுற. சரி சரி மறைக்காத. இப்ப என்ன பண்ண போற? வட்டிக்கிட்ட எங்க அப்பா வாங்கின கடனை அடைக்கணும். எப்படி அடைக்க போற? தெரியல, அடைக்கணும். அது வரைக்கும் வட்டி ஒன்று விட்டு வைப்பான்னு நினைக்கிற? இந்நேரம் தேடி கிளம்பியிருப்பான். அதான் டெல்லியில இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போறேன். என்னை ஏமாத்துறத நினைச்சு நீ பொய் சொல்ல வேணாம். நீ ஏன் எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க நின்றுட்டு இருக்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ கிளம்பு. இல்ல யமுனா, நான் என்ன சொல்ல வரேன், தயவு செஞ்சு என்ன தனியா விட ப்ளீஸ். பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு டீ சாப்பிட்டு பிரியலாமே. பாப்பலாம். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு? ஐயோ போடுங்க. 2 டீ. லபக்குன்னு முழுங்கனா தானே. நியூ கப்பிள்ஸ் போல இருக்கு. ஐயோ என் பொண்டாட்டி. செல்லம் நல்லா இருக்கேன்டா செல்லம், நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரிடா சரிடா சரிடா. இல்லப்பா, ஆபீஸ் ஒர்க் முடியறதுக்கு ஒரு 2 or 3 days ஆகும். முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு தான் வருவேன். பாய் செல்லம். இன்னும் அவளோட சகவாசம் வச்சுதான் இருக்கீங்களா? இல்லடா, போன்ல மட்டும் தான் சவகாசம் வச்சிருக்கேன். போய் சொல்லாதீங்க. கிட்ட போய் பேசுவோனா? நான் போறேன். செல்லம் பேபி பேபி. கொடைக்கானல் ட்ரிப் விளங்கன மாதிரி தான். செகண்ட் ஒய்ஃபா? ஆபீஸ் ப்ராஜெக்ட். அப்ப கழுத்துல தாலி இருந்துச்சு? இது காலையில கட்டினது. இந்த மாதிரி ஏரியாவில் ரெய்டு சாஸ்தி. கழுத்துல ஒண்ணு கட்டிக்கிட்டோமா ஒரு சேஃப்டி. என்கிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு கூட ஒண்ணு தரேன். அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்க. டென்ஷன் பண்ணாம ஓடிரு. நல்லதுக்கு எங்க காலா இருக்குது. பேபி பேபி, யாரு கூட போனாலும் பேபி. நான் கிளம்புறேன். மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? பாய். டபுள் விசில் மச்சி கன்ஃபார்ம்டா. அப்புறம் போலாமா? எனக்கு வரத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. அவரா? எங்க இருக்காரு அந்த அவரு? அந்த போஸ்டுக்கு பின்னாடி இருப்பார் பாருங்க. ஹலோ ஜி. என்ன ரேட் என்னன்னு உங்ககிட்ட பேசிக்க சொன்னாங்க. ரேட்டா? எதுக்கு? வேற எதுக்கு? பார்ட்டிக்கு தான். எப்படி வசதி சொல்லு. லேட் ஆகுது இல்ல? எதுவா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். என்னையா ரொம்ப யோசிக்கிற? சீக்கிரம் சொல்லு, எவ்வளோ அமௌண்ட்டு? இந்த கிளிக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பேசுங்கடா. ஏய் இல்ல, இப்போச்சும் தெரிஞ்சுக்கிட்டியா வயசு பொண்ணு ராத்திரியில் தனியா போனா என்ன நடக்கும்னு? ஓ, அதுக்கு தான் என் பின்னாடியே ஃபாலோ பண்றியா? ஆமா, இவங்க பெரிய ரம்ப. ரம்ப இல்ல, யமுனா. யமுனா ஜமுனா பேர பேரு. உன் பேர் கூட தான் முருகன். ரொம்ப பழைய பேர். ஏய் சாமி பேருடி. அதுக்காக உனக்கு காவடி எடுக்க சொல்றியா? தனியா விட்டாலும் குளிப்படம் தான் பாறேன். டேய், இங்க என்ன பிரச்சனை? சார் அதெல்லாம் இவன் தான் சார் பிரச்சனை. யார் அது? உலவரா? ஆமா இல்ல சார். சார். என்ன நீ ஆமான்றா இல்லையன்றா? வண்டியில இறங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் இப்ப ஏற போறீங்களா இல்லையா? ஐ சே கட் அவுட். தேங்க் யூ சார். ஓகே சார். ஜீப்ல ஏறணும். ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏறுங்க. அடடடடே, வாங்க 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 வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்தேன். கம்பெனி கரெக்டா வந்துட்டீங்க. தக்காளி கொஞ்சம் தள்ளி உட்காரு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சார் நல்லதா ஒரு பாட்டு போடுங்க சார். போலாம். ரைட் போங்க. பாட்டு தானே, வா ஸ்டேஷன்ல போட்டுருவோம். குட் நைட் சார். இத பாத்துருக்கேன். அதிகாரியா பார்ட்டி புதுசா இருக்கு. யோ சார், எந்த லாட்ஜ்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த? லாட்ஜ்லாம் இல்ல சார். அந்த பொண்ணு இவனும் ரோட்ல நின்னு சண்டை போட்டுருந்தாங்க. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல, அதான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டேன். பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா. எங்க இருந்து தள்ளிட்டு வந்த?
நான் ஒன்றும் தள்ளிட்டு வரல, அவ தான் என்ன தள்ளிக்கிட்டு வந்தா. மரியாதையா பேசு. தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்தாம இப்படி விட்டுட்டு ஓட பார்த்தா சண்டை போடாம என்ன சார் பண்ணுவாங்க? ஏய், நான் எங்கடி ஓட பார்த்தேன்? நீ தானே என்ன போன்னு துரத்தன. அதான் போன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன்டா என் பின்னாடியே லோலோன்னு அலைற? டா போட்டு பேசாத, போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன், இல்ல உன்னை இங்கே கொண்டுருவேன். கொல்றா பாப்போம். நீ கொல்ற வரைக்கும் என் கை என்ன சும்மா ஐயோ, எவன் துப்பாக்கி? துப்பாக்கி எவன் எடுக்கிறான்? ஐயோ, ஆள் போலீஸ கூப்பிடியா? கூப்பிடியா முதல்ல? சுட்டு என்ன ஜெயில் கமிச்சுட்டாதுரி. உன்னை உயிரோட விட்டா தானே? உயிரை காப்பாத்துவியா? அந்த பக்கம். விட்டுரி சார், இது பத்திரமா வச்சுங்க சார். இன்ஸ்பெக்டர் சாகலையா சார்? சேஃபா இருக்கீங்களா? போயா. தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். புருஷன் பொண்டாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் தாலியா இருக்கிற? பொண்ணு சரியான லூசா இருக்கு, நேர செத்து இருப்பேன். ஜீப்ல ஏத்தும் போது பார்த்தேன் சார், இந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்ல சார். ஐயோ பச்சை போய் சார். ஜீப்ல ஏத்தும் போது 2 கண்ணாலையும் பார்த்தேன். இந்த விஜயசாந்தி கழுத்துல தாலி இருந்துச்சு. வாய மூடு. அட நம்ம பாலுதாஸ் இந்த நேரத்துல எங்கடா வாய மூடிட்டு வா. ஒரு கலைஞனுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பே இல்லையா? காவல்துறை தன் கடமையை செய்ய மறந்துருச்சு. இங்க போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாலுதாஸ். அத இந்த கொலகாரன்ட்டே கேளுங்க. யோ, என்னையா பண்ண? ஒன்ஸ் மோர் கேட்டது தப்பா சார்? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் என்ன? அதுக்காக எத்தனை தடவை கேக்குறது? பண்ணாரியம்மன் கோயில்ல பாடினேன், அங்க வந்து ஒன்ஸ் மோர் கேட்டான். பாலக்காட்டுல பாடினேன், கள்ளத்தோணியில ஏறி வந்து அங்கேயும் ஒன்ஸ் மோர் கேட்டான். என் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் கேக்குதோ அங்கெல்லாம் இவன் நாய்ஸ் கேக்குது. அட என்னங்க நீங்க, உங்களுடைய தீவிர ரசிகனா இருப்பான் பாலுதாஸ். போங்க சங்கர் போலீஸ் சார். என் டாக்டர் என்ன சொல்லிருக்கார்? ஓ இதே ரொம்ப வீங்கி இருக்கு, தம்மு கட்டி பாடாத, வெடிச்சிரும்ட்டார். ஆனா இருந்தாலும் என் ரசிகர்களுக்காக பாடிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தெரியுமா, இந்த பாட்டை பாடின எஸ்பி கூட சத்தியமா இத்தனை தடவை பாடி இருக்க மாட்டார். நாளைக்கு என் உசுருக்கு ஒண்ணுன்னா அதுக்கு முழு காரணம் இவன் தான். இவனை அட்டெம்ப்ட் மர்டர்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா செக்ஷன்லயும் இவன் மேல கேஸ போடுங்க. நான் பாட்டு பாடியே கேஸ் நடத்திக்கிறேன். அது சரி பாலுதாஸ், அப்படி என்ன தம் கட்டி பாடுற பாட்டு? இவர் அழுதுகிட்டு பேசுறது ஆனந்தமா இருக்குல்ல. இந்த பாட்டை அப்படியே தம் கட்டி பாடினார் வச்சுக்க, நைட்டு பூரா நீங்க தூங்க மாட்டேங்க. ஒன்ஸ் மோர் பாலுதாஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள மாப்பிளையா? அங்க என்ன மாப்பிள பண்ற? அது வந்து மாமா, இந்த பொண்ணு. நீ பேசாத, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. பாலுதாஸ், இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவர் என் குருநாதர், என்னோட மச்சான், தஞ்சாவூர் மகாதனோட பையன். விதியை பாத்தியா? இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உங்க அப்பனை நான் கடைசியா பார்த்தேன். மாமா, அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும், உங்களோட காதலுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்க மாட்டார், அதானே? எப்படி சம்மதிப்பாரு? என்னோட தெய்வீக காதலுக்கே உங்க அப்பன் உரண்டை இழுத்தவராச்சே. மாமா கொஞ்சம் பேச நீ விடுறீங்களா? எதுவும் பேசாத. உங்க அப்பா எதிர்த்தா என்ன, உனக்காக நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேர்த்தையும் நான் கூட்டு போறேன். ஒரு நிமிஷம் பாலுதாஸ். என்ன? இந்த பொண்ணு ஆவுன்னா துப்பாக்கியை தூக்குது, குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல. பார்த்து புத்திமதி சொல்லி அழைச்சிட்டு போங்க. டிஷ்கும் பாப்பு, இனிமேல் இவங்க அப்பனுக்கு நீதான் ஆப்பு. நான் கூட பயந்துட்டேன். மாப்பிள்ள சரியான ஆளத்தான் கூட்டு